காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தாத்தா கிட்ட அப்படியே "தாத்தா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "நான் நல்லா இருக்கேன் காவேரி" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, காவேரி உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கா" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சொல்லுமா என்ன?" "இல்ல, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்கல்ல விஜய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. எனக்கு விஜய கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமா சம்மதம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டவுடனே தாத்தாக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. "என்னம்மா சொல்ற? உண்மையாவா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா தாத்தா, எனக்கு விஜய ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அவரு கூட தான் வாழணும்னு மனசு சொல்லுது. எனக்கு அப்போ ஒரு மாதிரி பிடிக்காம இருந்தது. அப்புறம் அவர் கூட பழக பழக அவரு மட்டும் தான் என்னோட புருஷன். வாழ்ந்தா அவரு கூட மட்டும் தான் வாழணும்னு எனக்கு தோணுது தாத்தா. அதனால நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அம்மா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட பேரனோட வாழ்க்கை நல்லபடியா அமைய போதுன்ற அந்த சந்தோஷத்தோட நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. ராதா இங்க வா. நீ போயிட்டு ஸ்வீட் இருந்தா வீட்ல எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. "இதோ இருப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு போயிட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த ஸ்வீட் அப்படியே குடுக்குறாரு. "எடுத்துக்கோமா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு. "ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஜய், ஓகேவா? காவேரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "ஆமா தாத்தா, என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா. இருந்தாலும் உங்ககிட்ட நேர்ல பார்த்து சொல்லணுன்றதுக்காக இங்க வந்திருக்கா" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்க உனக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டதா? என்னோட விஜய் ரொம்ப ரொம்ப தங்கமான புள்ள. ஆனா உனக்கு லேட்டா தான் புரிஞ்சிருக்கு" அப்படின்னு ராதா சொல்றாங்க. "ஆமா, நீங்க என் மேல எவ்வளவோ கோவப்பட்டுருக்கீங்க. நானும் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இந்த வீட்டுக்கு தான் வாழ வரப்போறேன். என்ன நீங்க நல்லா பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ இந்த வீட்டோட பொண்ணு. உன்னை நாங்க நல்லா பார்த்துப்போம்" அப்படின்னு ராதா சொல்றாங்க. "இன்னும் நான் வீட்ல கூட போய் யார்கிட்டயும் சொல்லல. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அம்மா அங்கேருந்து வராங்க. "அம்மா" அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. சூப்பர். உங்க அம்மா தான். இது அம்மா, அது அப்பா" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "அம்மா சூப்பர். அப்பாவ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. ஒரு வழியா நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட. அதுவே போதும். ராதா, நீ காவேரி அப்படியே வீட்டுக்கு அனுப்ப வேணாம். நீ போய் சமையல் எல்லாம் பண்ணு. சரியா? சாப்பிட்டுட்டு போகட்டும்." "காவேரி ப்ளீஸ்மா, ஒரே ஒரு வாட்டி வந்திருக்க. இப்பதான். அதுவும் நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்க. நீ சாப்பிட்டு தான் போகணும்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "இல்ல தாத்தா, பரவாயில்ல. இன்னொரு வாட்டி வந்து சாப்பிட்றேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் பார்க்குறாரு. "காவேரி நீ சாப்பிட்டு போ" அப்படின்னு சொல்றாரு. "என்னம்மா இப்போ சாப்பிட்டு போவியா?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஓகே தாத்தா, நான் சாப்பிட்டே போகிறேன்" அப்படின்னு காவேரி இருக்காங்க. போயிட்டு சாப்பாடு எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வாசனை நல்லா வருது. "நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நீ உட்காரு, நான் செய்கிறேன். நான் நல்லா தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ, அதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் மட்டும் தனியாக சமையல் பண்ணுறீங்க. நானும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படி தான் சொல்கிறேன். "ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ எங்கள் வீட்டு பொண்ணு. சரியா? நீ போ. அங்கே போய் உட்காரு. வெயிட் பண்ணு. நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அழகாக மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணிவிட்டு நல்லா வாழை இலையெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பாடு போடுறாங்க. காவேரி சாப்பிட்றாங்க. "இங்கே பாரும்மா, உங்கள் வீடு மாதிரி சாப்பிடு. கூச்சப்படாமல் சாப்பிடு. நல்லா சாப்பிடு" அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. காவேரி நல்லா சாப்பிடு" அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அம்மும் சாப்பிட்றாங்க. விஜய், ராதா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. "நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், எப்படி இவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? நான் ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதனால் ஓரளவுக்கு பண்ணுவேன். ஓரளவுக்குலாம் இல்லை. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "இன்னும் கொஞ்சம் வெய் ராதா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இந்தா காவேரி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு." "ஐயோ, எனக்கு போதும் போதும். என்னால் இவ்வளோலாம் சாப்பிட முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரும்மா, நீ இந்த வீட்டோட மருமக. நல்லா சாப்பிட்ணும். சரியா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் சாப்பிட்றல்ல, சாப்பிடு" அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. "என்ன விஜய், நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி. சித்தி உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. நானும் இங்கே தான் இருக்கேன். ஆனால் அவங்க என்னை கண்டுக்கவே இல்லை. அதான் வேற ஒன்றும் இல்லை" அப்படின்னு விஜய் சிரிக்கிறாரு. "ஐயோ விஜய், நீ என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காவேரி கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னு கொடுத்த. நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இந்தா" அப்படின்னு கொடுக்குறாங்க. "வேணாம் சித்தி, வேணாம். நான் சும்மா விளையாட்டாக தான் சொன்னேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "ஓகே ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷத்தோடு சாப்பிட்றாங்க. அம்முக்கு விஜய் ஊட்டி விடுறாரு. அதே மாதிரி தாத்தா எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு குடும்பமாக நம்ம மாறினது பெரிய விஷயந்தான். நாங்கள் எத்தனை நாள் இதுக்கு ஏங்கி இருக்கோம் தெரியுமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. "எனக்கு இப்போ தான் புரியுது எல்லாமே. நான் ரொம்ப நாள் கழித்து தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்.
அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீ லேட்டாக எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. எங்கள் எல்லாருக்கும் மனப்பூர்வமாக சம்மதம். சரியா? நீ சொன்ன விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லு, நான் ஒரு நல்ல நாளாக பார்க்குறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஓகே தாத்தா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு எல்லாமே முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்தது சமையல் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு காவேரி கிளம்புறாங்க. காவேரி, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாப்பா, நீ தனியாலாம் அனுப்ப வேணாம், நீ போய் விட்டுட்டு வா போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்போ நானும் வருவேன் அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. சரி சரி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. வண்டியில் போகும்போது அப்படியே முன்னாடி வந்து காவேரி சீட்டில் உட்காராங்க. விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. என்ன இது, காவேரி முன்னாடி சீட்டில் வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு. கூட அம்மும் வந்து உட்கார்றாங்க. அம்மா, அப்பா, நான் 3 பேரும் சேர்ந்து சூப்பராக போகிறோம். அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மு மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்லலை. விஜய் அப்படியே அம்முவை பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. என்னங்க, உண்மையாகவே சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா தான் சமைக்கிறாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சித்தி அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உண்மையாகவே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்கக்கிட்ட இவ்வளோ பாசம் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எங்கள் சித்தி இந்த கோவம் வரும்போது ரொம்ப கோவப்படுவாங்க. மற்றபடிலாம் ரொம்ப சாஃப்ட்டு தான். அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு எப்போவுமே இருக்கும். அதனால் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ அவங்க கோவத்தை மட்டும்தான் பார்த்துருக்க. அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது. ஆனால் அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்துருக்காங்க. தெரியும்ல, எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. தாத்தா, பாட்டி, அப்புறம் வந்துட்டு சித்தி 3 பேரும் சேர்ந்து தான் என்னை வளர்த்தாங்க. அதனால் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கே தெரியுமே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை காவேரி, அதுக்காக சொல்லலை, எங்கள் சித்தி பரவாயில்ல, ஓகே தான், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, உங்கள் சித்தி எப்போவுமே வந்து முன்னாடிலாம் கூட கொஞ்சம் பேசுவாங்க, ஆனால் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனோடனே வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க. அங்கே குமரன் இருக்கார், நிவின் இருக்காங்க, யமுனா, கங்கா, சாரதா, நர்மதா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. வாங்க விஜய், உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா, போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு நான் தாத்தா வீட்டுக்கு போனேன், அதுக்கப்புறம் அங்கே சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, நீ அங்கே சாப்பிட்டியாடி, பெரிய விஷயந்தான், யார் வீட்டுக்கு போனால் அவ்வளோவா சாப்பிட மாட்டியே அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் காவேரி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. யமுனா, என்ன கிண்டல் பண்ணுற அப்படின்னு காவேரி கேட்டுட்ருக்காங்க. காவேரி, சாப்பிட்டியா? ஓகே. என்ன ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு குமரன், விஜய் அப்படி 2 பேருமே பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு சரி எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் விஜய் மட்டும் வெளியே வராங்க. வந்தவொடனே குமரன் கேட்குறாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நீங்கள் உயிரோடவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, ஆனால் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் கங்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அதனால தான் நான் இப்போ வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு. இங்கே பாருங்கள், காவேரி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஒத்துப்பான்னு சொல்லிட்டு கங்கா எனக்கு ஃபோன் பண்ணதால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒர்க்கெலாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு விஜய். நல்லா தான் போயிட்டுருக்கு, அங்கே நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன், அதனால் அடிக்கடிக்கு எங்கேயும் போக முடியல, அதனால தான் நான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல பரவாயில்ல, ஓகே, உங்களை இப்போ பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஒரு வழியாக நானும் காவேரியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்திருக்கீங்க. என்ன கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்புனு பிளானில் இருக்கீங்களோ அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், அதுதான், காவேரியோட கல்யாணம் நான் இல்லாமல் நடந்துருமா என்ன, காவேரியோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். நீங்கள் இல்லைன்னு சொன்னோன்னே காவேரி ரொம்ப பாவம்னு அவ்வளோ ஃபீல் பண்ணோம். ஆனால் கடவுள் எல்லாத்தையுமே இவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுப்பாருன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. 5 வருஷமாக காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி குமரன் சொல்கிறாரு. நானும் அந்த கஷ்டம் எல்லாத்தையுமே பட்டிருக்கேன், எனக்கும் தெரியாதுல்ல, காவேரி இல்லைன்னு தானே சொல்லி என்னையும் வந்து நானும் இருந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி விடுங்க, நடந்ததை பற்றி நம்ம இனிமேல் பேச வேணாம், இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும், ஆல் த பெஸ்ட், சூப்பர், எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நீங்கள் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. 2 பேருமே அப்படி சந்தோஷமாக பேசிட்டு உள்ளே வராங்க. என்ன வெளியே போய் இவ்வளோ நேரம் ஆகுது, பேசிகிட்டே இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா. இருங்க நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி எல்லாருமே குடிக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அம்மா, நான் போயிட்டு தாத்தா கிட்ட விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஹேய் அம்மா, நான் வீட்டில் இருக்கேன், என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லாமல் நீ போய் தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அம்மா, நான் அங்கே போனேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேம்மா, எனக்கு விஜயை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமாக சம்மதம், நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அடுத்த ஸ்டெப் எல்லாமே எடுத்து வைங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொன்னேன், விஜய் ரொம்ப ரொம்ப தங்கமானவர், நல்லா பார்த்துப்பாரு, நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருப்பேன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், ஏதாச்சும் நீ காது கொடுத்து கேட்டியா, ஆனால் இப்போது
ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரி விடுங்க, அதான் காவேரி ஓகே சொல்லிட்டால, இதுக்கு மேலே என்ன இருக்குது, அடுத்தது கல்யாண வேலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்க வேண்டியது தான் அப்படின்னு நிவின், குமரன் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அப்போது எல்லாரையும் கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போக போகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், அதை விட என்ன வேலை இருக்குது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கல்யாண வேலைலாம் நிறைய இருக்குது, எங்களுக்கும் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு நிவின், குமரன் எல்லாருமே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு வேலையே இருக்காது, எல்லாமே நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ஏதாவது சின்ன சின்ன வேலையாவது கொடுங்க, நான் எங்கள் பக்கம் நாங்கள் எதாவது செய்யணுன்னா செய்வோம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருந்து கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகே அம்மா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்பா நான் இங்கேயே இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கேப்பா கிட்டப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. குமரன் கூப்பிட்டு உன் பேர் என்ன, என் பேர் அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அழகான பேர், நீ கூட க்யூட்டாக அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயே இருக்கிறதுனா குழந்தைய விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்காக இல்லை, அடிக்கடிக்கு என்னால் வந்து கூப்பிட முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் அம்மு இதுக்கப்புறம் அம்மா நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க, சரியா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேவாம்மா, அப்போ நீங்கள் எனக்கு ஃபோனில் பேசுங்க சரியா, நான் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சரிப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வர வழியில் பேசிகிட்டே வராங்க விஜயும் குழந்தையும் சேர்ந்து. அப்பா அம்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதுவே பெரிய விஷயந்தான்ப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. சரிடா சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மிஸ்ஸே உனக்கு அம்மாவாக வரப்போகிறாங்க, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், போகிற வழியில் நம்ம எங்கேயாவது கடைக்கு போயிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் மட்டும் வேணும்ப்பா, என்னன்னே தெரியலப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, எனக்கு இப்போது சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எல்லாமே கேட்டு வாங்கி தராரு. சாப்பிட்றாங்க. அப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் அம்மு, என்ன பேசிகிட்டு இருக்க, இன்னும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் தெரியும்ல, அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாதுடா, கொஞ்சம் தான் சாப்பிட்ணும் சரியா, அப்புறம் கோல்டாகும், ஒன்றை வச்சுட்டு என்னாலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, சொல்கிற பேச்சை கேட்கணும் சரியா, அப்புறம் தாத்தா வீட்டில் இருக்கவங்களாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே தாத்தா. என்ன தாத்தான்னு சொல்கிற அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஐயோ மாற்றி சொல்லிட்டேன், ஓகே டேடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. என்ன ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்ருக்க, பார்த்து கோல்டாச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. என்ன விஜய் போய் காவேரி விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. விட்டுட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லை காவேரி வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இல்லை தாத்தா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், காவேரியை தெரிஞ்ச இடத்துக்குலாம் ஒரு 2-3 இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஏன்ப்பா எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை அவளுக்கு ஏதாவது பழசு ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, பழசு ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, உன் பொண்டாட்டி தான், நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா, ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறேன், இல்லைப்பா அது ஏதாவது ரிஸ்கில் போய் முடிஞ்சிட போகுது, அதுக்கு தான் நான் கேட்குறேன், ஏன்னா கல்யாணத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா, நான் அவள் போன இடத்துக்கு மட்டும் தான் கூட்டிகிட்டு போக போகிறேன், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா பார்த்து பண்ண எதுவாக இருந்தாலும் சரியா, நானும் ராதா அப்புறம் சாரதாவை கூப்பிட்டு பார்க்குறேன், இல்லைன்னா நாங்கள் மட்டும் போயிட்டு கல்யாண டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா. விஜய் அதுக்கப்புறம் வேலை நிறைய இருக்கும் சரியா, நான் என்னென்ன வேலை சொல்லணும் அதெல்லாம் நீ பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். யோசிக்கிறாரு விஜய். காவேரி நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகலாம், ஏற்கனவே காவேரி நான் சேர்ந்து போன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமா, அப்போ தான் காவேரிக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாமா அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. தாத்தா சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கலாமா இல்லை வேண்டாமா, ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை காவேரிக்கு ஏதாவது ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது டென்ஷன் ஆகிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு. இல்லை நம்ம நல்லதே நினைக்கலாம், ஒரு வேளை ஞாபகம் வந்தால் வரட்டும், அப்படியே வரலனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. காவேரி கூட்டிகிட்டு போகலாமா, சரி ஓகே, இப்போ காவேரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இருக்காங்க, அவள் சந்தோஷமாக இருக்கட்டும், நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், காவேரி ஃபோன் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அம்மு வராங்க. வந்த உடனே
அப்பா நீங்கள் அம்மா கிட்ட போனால் என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை, நான் இப்போ அம்மா கிட்டலாம் போகல. எனக்கு இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. அதனால் என்னால் அங்கே போக முடியாது. சரியா, நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இரு. அம்மா இங்கேயே வந்துடுவாங்க, உன் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகேப்பா, என்னதான் இருந்தாலும் அங்கே ஜாலியாக இருக்குல்ல, எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆனால் இங்கே யாருமே இல்லை. தாத்தா அப்புறம் பாட்டி அவங்க 2 பேரும் அவ்வளோவா பேசவே மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுடா, இவ்வளோ நாள் நீ இருந்துட்டல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கண்டிப்பாக சீக்கிரமாக அம்மா இங்கே வந்துடுவாங்க. சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகேப்பா, சரி எனக்கு வேலை இருக்குமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. தாத்தா கீழே வந்த உடனே கேட்குறாரு, விஜய் இங்கே பாருப்பா, கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீ மண்டபம் எல்லாமே பார்க்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நீ என்ன சொல்கிறியோ அதே மாதிரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. நீ காவேரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுப்பா, காவேரிக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாமே கேட்டு கேட்டு பார்த்து கரெக்டாக பண்ணுப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, நான் அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போகிறாரு. காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. காவேரி, உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, உனக்கு ஓகேவா, வீட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னங்க இருக்குது, உங்களுக்கு என்னவோ அதுவே எனக்கு போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, வரியா அப்படின்னு கேட்குறாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒன்றா போகிறாங்க. போகும்போது காவேரி சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்பலாம் ஒன்றும் செலவெல்லாம் பண்ண வேணாம், சிம்பிளாக மேரேஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி இப்படி சொல்கிற நீ, எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே சூப்பராக தான் பண்ணுவாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைங்க, எதுக்கு தேவையில்லாத நிறைய செலவு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்கள் அம்மா கூட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பலகாரம்லாம் வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக, கடையிலேயே வாங்கி வைக்கலாம்ல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மாலாம் அப்படி கிடையாது. அவங்களாம் அந்த காலத்தில் எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்த கொடுக்கும்போது ரொம்ப நல்லா கொடுக்கணும்னு நினைப்பாங்க. உங்கள் அம்மா நல்லா பலகாரம்லாம் செய்வாங்க. அதனால தான் அவங்களே செய்கிறாங்க போல இருக்குது. என்னதான் இருந்தாலும் வயசாகிடுச்சு, பாவம் தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாங்க, நானும் சொன்னேன் இந்த லட்டு இதெல்லாம் வந்து கடையில் வாங்கிக்கலாம், நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் பொண்ணுக்கு என் கையால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக தான் அம்மா இப்படி பண்ணுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விடுங்க காவேரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா தானே பண்ணட்டும் விடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. வா காவேரி, நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்த சுற்றி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க, இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நமக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது, எங்கே பார்த்தாலும் எங்கேயோ அந்த விஷயத்த பார்த்தா மாதிரி நமக்கு தோணிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி எல்லாம் சூப்பராக பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன காவேரி உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே வரலையே, எனக்கு இந்த இடத்தெல்லாம் பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குன்னு இவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியாது, அப்புறம் ஏன் எதுக்குன்னு ஏதாவது ஒரு கொஷின் கேட்டே இருப்பார், அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகாக சுற்றியெல்லாம் பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. என்ன காவேரி, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, கல்யாணம் ஓகே, எல்லாமே முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, சாரிங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக என்கிட்ட சாரி கேட்குற அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்கள் மனசு நோகிற மாதிரி ரொம்ப 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 நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, நீ பேசின எதையுமே நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு விஜய் சொல்கிறார். தெரியுங்க, அதனால தான் என் தங்கச்சிக்கு ஒன்று உடனே வந்து ஹெல்ப் பண்ணிங்கல்ல, அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. நான் உங்களை எவ்வளவோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் அழகாக எனக்கு ஒன்றுனா வந்து ஃபஸ்ட்டு நின்னீங்க, அதுவே பெரிய விஷயந்தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, நீன்னு இல்லை, எல்லாருக்குமே நான் அதை தான் செய்வேன். எப்போவுமே யாராவது நமக்கு மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும், அதுவே சரியாயிடும். அந்த பற்றியா, அதுவே சரியாயிடுச்சு பற்றியா, என்னை நீ நல்லா புரிஞ்சுக்கிற நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். எனக்கு அம்மு கிளாஸுக்கு வரலனாலே எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நிறைய பசங்க இருக்காங்க, படிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, ஆனால் அவங்க மேலாம் எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே வரல. அந்த பிள்ளைங்களாம் நிறைய நாள் உடம்பு முடியலாம் லீவ் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்களாம் போய் நான் வீட்டில் பார்த்ததில்ல. அம்முக்கு ஒன்றுனா அப்படியே மனசு துடிக்குது, உடனே போய் பார்க்கணுன்னு தோணுது, எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுதான் அம்மாவோட பாசம், மனசு முழுக்க உன்னோட குழந்தையோட அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் உனக்கு ஞாபகம் மட்டும் வரல, அதனால தான் உன் மனசு எந்த அளவுக்கு துடிக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு, ஆனால் சொல்லலை. உடனே காவேரி சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் வாழ்ந்தால் உங்கள் கூட தான் வாழணுன்ற ஒரு முடிவோடு இருக்கேன். என்ன அன்பெல்லாம் கரெக்டாக கிடைக்குமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி சொல்லிட்ட, உனக்கு இல்லாத அன்பா, கண்டிப்பாக நான் கொடுப்பேன் சரியா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு.
ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு வராங்க. சரி, ஓகே டைம் ஆகுது. அம்மா ஃபோன் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரி, நான் உன்ன வீட்ல ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வராங்க. வரும்போது விஜய் அப்படியே யோசிச்சுட்டே வராரு. காவேரிக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நடக்கிறத பார்த்துக்கலாம். நம்ம பொண்டாட்டி ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. வீட்ல வந்தோடனே ட்ராப் பண்றாரு. விஜய் நீங்க உள்ள வரீங்களா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்ல காவேரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. என்னம்மா பலகாரம்லாம் நல்லா செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி இருக்குது கல்யாணத்துக்கு 2 3 நாள் தான், அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமில் செய்ய முடியாதுடி, அதனால தாண்டி செய்கிறேன். அப்படியே போய்ட்டு ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. அம்மா உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குமா, எப்படிம்மா உன்னால் இப்படிலாம் பண்ண முடியுது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. வயசாகுதுல்ல இதெல்லாம் கடையில் வாங்கி வைக்கலாம்ல, எதுக்காகமா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, நீ யாரோ வா, நீ ஏன் பொண்ணு, என் பொண்ணுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கொடுப்பேன், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமாம் ஆமாம் அத்தெல்லாம் அப்படி தான், எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. மாமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மாக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் அத்தைக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் இவங்க வரலையா, அத்தை இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கா அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால தான் பாவம் அவங்களுக்கு முடியல, அதனால தான் அவங்க வரல அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. சரி சரி விடு விடு, ஃபோனில் பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு காவேரி உள்ளே போகிறாங்க. விஜயோட சேர்ந்து போய் பேசிட்டு வரா. மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இவ்வளோ நாள் நான் எவ்வளவோ சொன்னேன், ஒரு கல்யாணம் பண்ணிக்கடி நல்லா இருன்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் எனக்கு நீ வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு அம்மா மட்டும் போதும்னு சொன்னான். இப்போ பார்த்தியா அவளுக்கா மனசு மாதிரி எல்லாமே நடக்குது. ஏதோ அந்த கடவுளோட அருள் தான். எவ்வளோ நாள் நம்ம இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இப்போ தான் அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா எனக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாண்டி எல்லாமே நம்ம பண்ணணும், நமக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், காவேரிக்கு புடவை மட்டும் அவங்கள கூட்டிகிட்டு போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா. அம்மா எனக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கணும் சரியா, அக்காவோட கல்யாணத்தில் நான் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஏய் நீ சொன்னது எல்லாம் நடக்கும்டி, எல்லாம் பார்த்துக்கலாம் சரியா. என்ன நிவீன் நீங்கள் எனக்கு எல்லாமே எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. ஐயோ என்ன யமுனா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க எனக்கு தேவையானதெல்லாம் நான் கேட்பேன், நீங்கள் தான் அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா யமுனா, சரி சரி என்ன எடுக்க போகிற? சாரி எல்லாமே தான் அழகாக இருக்கணும்ல. ஆமாம் வீட்டில் பீரோ ஃபுல்லாக சாரி இருக்குது, அது யார் கட்ட போகிறா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அது வேறங்க, அப்பப்போ மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது புதுசு புதுசாக நம்ம சாரி எடுக்கணும், கட்டின புடவையே நம்ம மறுபடியும் கட்டக்கூடாதுங்க, எல்லாரும் பார்க்குறாங்கல்ல அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை உங்கள் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள், எப்படி பேசுகிறான்னு பாருங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அவள் எப்பவுமே அப்படி தான், பரவாயில்ல விடுங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் உனக்கு வாங்கி தரேன்டி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அத்தை அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, பணத்துக்காக நான் சொல்லலை, இருந்தாலும் இவள் பண்ணுறத நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுவார், அவர் அதே மாதிரி எனக்கும் எல்லாமே வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாரு குமரன். எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுமா, நீ போட்டு கொடுத்தாதாம்மா நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரிடி சரிடி இரு 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 நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. லட்டு எல்லாமே பேக் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா குடும்பமாக சேர்ந்து எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. எல்லாருமே சூப்பராக பேக் பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆமாம் கவருக்குள்ளே போகிறத விட எல்லோரும் வாய்க்குள்ளே தான் நிறைய போகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணம் களை கட்டுது, சூப்பராக இருக்குது, இப்போ தான் கல்யாண வீடு மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அம்மா அப்போ ட்ரெஸ்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு யாழினி கேட்குறாங்க. கண்டிப்பாடி யாழினி குட்டி உனக்கு இல்லாமலையா, உனக்கு சூப்பர் சூப்பராக ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு சித்திக்கு அப்புறம் எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம நாளைக்கு போயிடலாமா ட்ரெஸ் எடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் நம்ம நாளைக்கே போகலாம், ஏன்னா இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம், அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இருந்து பார்க்குறதுக்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா நீ எதுக்காக வருத்தப்பட்டுட்ருக்க, எனக்கு புரியவே இல்லை, விடுமா, அப்பா நம்ம கூட தான் இருப்பார், நம்மளை விட்டு அவர் எங்கேயும் போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி, இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அவருக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதெல்லாம் இருந்து அவரால் பார்க்க முடியல பற்றியா, கடவுள் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டாரு
அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா கம்முன்னு இருமா, நீ சும்மா அழுதுகிட்டே இருக்காத விடு. அத்தை மாமா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார், நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ம் சரி ஒன்றும் இல்லை, நான் அழலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறாங்க. அம்மா எப்போவுமே இப்படி தான், எதனா ஒன்றா உடனே எமோஷ்னல் ஆகிடுறாங்க, ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அம்மா அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு எல்லாருமே வராங்க. வாமா சாரதா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அங்கே ரூமில் போய் தங்க வை அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட சொல்கிறாங்க. வாங்க வாங்க உங்களுக்கு நான் ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் தங்க வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கேருந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. எல்லாமே அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் வீடு மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து கேளுங்க அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருக்காங்க. இந்த பக்கம் விஜய் தேவையான எல்லாமே பரபரப்பாக இருக்காங்க. தாத்தா போய்ட்டு ஒரு வேலை செய்கிறாரு, ராதா ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி சாரதா ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே கல்யாண பிஸியில் இருக்காங்க. எனக்கு மெகந்தி வச்சுக்கணும், எனக்கு மெகந்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா எல்லாருமே சேர்ந்து அழகாக மெகந்தி எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி காவேரிக்கும் கூப்பிட்டு வைக்கிறாங்க. விஜயும் வச்சுக்க சொல்கிறாங்க, அவரும் வச்சுக்கிறாரு. என்ன ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வராங்க. நிவின் குமரன் 2 பேருமே உள்ளே வாங்க ப்ரோ உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. என்ன கல்யாணம் களை கட்டது போல் இருக்குது, கீழே எல்லாருமே வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டிங்களா, நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் எல்லாருமே தானே போய் எடுத்தோம், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வேஷ்டி ஷர்ட்டு தானே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் கல்யாணத்துக்கு அப்படி தானே கட்டுவாங்க, வேறு என்ன வேணும் உங்களுக்கு, கோட் ஷூட் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை நான் அதெல்லாம் எதுவும் கேட்கல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை ரிசப்ஷனில் அப்படி நிற்கலாம் ஓகே, ஆனால் வந்துட்டு இந்த கல்யாணத்தில் எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக தானே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு விஜய் சொல்லிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, உங்களுக்கா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு, நிவினுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. அவங்களும் போயிட்டு அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. காவேரி ரூமில் இருக்காங்க. விஜய் அப்படி பார்க்குறாரு. காவேரியை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே வராரு. வந்தவொடனே அப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு. என்ன காவேரிக்கிட்ட பேசணுமா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. ஆமாம் காவேரியை கூப்பிடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அங்கேருந்து காவேரி வராங்க. சொல்லுங்கள் விஜய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா தான் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமாக சம்மதம் தானே. என்னங்க இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் இன்னும் நாளை காலையில், இப்போ வந்து கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்டில் யாராவது கட்டாயப்படுத்தி பண்ணுறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை யாரும் கட்டாயெல்லாம் படுத்தி பண்ணல, எனக்கு இஷ்டம்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், நாளை காலையில் கல்யாணம், உங்களால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியல, உங்கள் ஒய்ஃபை பார்க்காம இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. ஐயோ யமுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக தான் கீழே வந்தேன், அப்படியே காவேரி பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் அப்படியே போகிறாரு. பாத்தியாக்கா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு, காவேரியை விட்டு அவரால் பிரிஞ்சு இருக்க முடியல. ஏன்டி இப்படிலாம் சொல்லிகிட்ருக்க, எத்தனை வருஷம் ஆச்சு, 5 வருஷமாக அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீ ஏன்டி ஏதாவது ஒன்றா கலாச்சிட்டே இருக்க, கொஞ்சம் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிகிட்ருக்காங்க யமுனா கிட்ட. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக தான் கிண்டல் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து காவேரி வராங்க. என்னம்மா கல்யாண பொண்ணே, என்ன ரொம்ப வெக்கப்படுற போல இருக்குது, மூஞ்ச காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இப்படி வெக்கப்படுற, நீலாம் இவ்வளோ வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லைடி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கல்யாண கலை வந்துடுச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து ராதா வராங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் வந்து காவேரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எல்லோ கலர் தாவணி இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம்டி, சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து நலங்கு வைக்கிறதுக்கெலாம் எல்லோ கலரில் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காதியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக காவேரி ரெடி ஆகுறாங்க. விஜயை கூப்பிடுறாங்க. விஜயம் வராரு, அவரும் உட்காராரு. காவேரியும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நலங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களாம் நலங்கு வைக்கிறாங்க. அப்படியே சாரதா நிற்கிறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. என்னம்மா பண்ணிகிட்ருக்க, நலங்கு தானம்மா வைக்கிறாங்க, நீ ஏம்மா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லடி உண்மையாகவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி, என்னவோ பெரிய விஷயத்தை அவங்க அடைஞ்சா மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் நம்ம ஏங்கிட்டு இருந்தோம், நம்ம காவேரியோட வாழ்க்கை வீணாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாரு அது புதுசாக மறுபடியும் ஆரம்பிக்குதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த கண்ணீராம்மா, அப்படியா சரி அப்பா அழுவு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இல்லடி உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி எனக்கு,
காலைல கல்யாணம். நல்லபடியா முடியணும். நல்லா இருக்கணும் என் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா உயிரோட இல்ல. அம்மா அப்பாவ பத்தி இப்ப ஏம்மா பேசிட்டு இருக்க? விடுமா. எல்லாரும் நலங்கு வைக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல. அத ரசிம்மா. நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதம்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி இல்ல. நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ வா கங்கா வந்து நீ போய் நலங்கு வைம்மா அப்படின்னு ராதா சொல்றாங்க. அடுத்தது யமுனாவ கூப்பிட்டு வைக்க சொல்றாங்க. எல்லாருமே நலங்கு வைக்கிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. விஜய் அப்படியே சிரிக்கிறாரு. நலங்கு எல்லாமே வச்சு முடிக்கிறாங்க. வச்சு முடிச்ச உடனே தாத்தா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. என்ன இந்த ஃபங்க்ஷனை இப்படியே முடிச்சா நல்லா இருக்காது. இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு டான்ஸ் போடணும் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! டான்ஸா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி கேட்குற? நீலாம் டான்ஸ் சூப்பரா ஆடுவேன்னு தெரியும்ல. கண்டிப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறோம். அடுத்து ஒவ்வொரு ஜோடியா வீட்ல இருக்க நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆடுவோம். இந்த ஃபங்க்ஷனே சூப்பரா களை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறாங்க. விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்றாங்க. சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அதே மாதிரி ஆடிட்டே இருக்காங்க. அடுத்தது அங்கேருந்து வராரு நிவின். கூட யமுனாவும் வராங்க. 2 பேரும் ஒரு பேரா இருந்துட்டு அதே மாதிரி பாட்டெல்லாம் போடுறாங்க. சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே அதே மாதிரி கிளாப் பண்றாங்க. என்னங்க நாமளும் போகலாமா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. என்ன கங்கா போகலான்னு சொல்கிற அப்படின்னு குமரன் கேட்குறாரு. ஆமாம் எல்லாருமே ஆடுறாங்க, எனக்கும் சந்தோஷமாக இருக்குல்ல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. காவேரியோட கல்யாணம் உண்மையாகவே எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. எனக்கும் டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் கங்கா அப்படியா, சரி வா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா 2 பேருமே சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. சரி எல்லாரும் ஆடிட்டாங்க. அடுத்தது யார் ஆட போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. நானும் ஆட போகிறேன் அப்படின்னு அம்மு சொல்கிறாங்க. அம்மு நீ டான்ஸ் ஆட போறியா? ஆமாம். அம்மா அப்பா நான் 3 பேருமே சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 3 பேருமே சேர்ந்து பேரை சூப்பராக அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. காவேரி விஜய் அப்படியே அம்முவை தூக்கி ரெண்டு பேருமே 2 பக்கம் முத்தம் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அடுத்தது தாத்தா ராதா எல்லாருமே சாரதாவும் வராங்க. சாரதா டான்ஸ் ஆடும்போது அப்படியே வெக்கப்படுறாங்க. அப்படியே கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு வராங்க. தாத்தாவும் ஆடுறாரு. எல்லாருமே சேர்ந்து சூப்பராக டான்ஸ் எல்லாம் ஆடி முடிக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அடுத்தது கல்யாணம். அப்போ எல்லாரும் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வராங்க. அடுத்த நாள் காவேரிக்கு அழகாக சாரீஸ்லாம் கட்டி சூப்பராக ட்ரெஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் பண்ணுறாங்க. கூட நிவின் குமரன் எல்லாருமே சேர்ந்து விஜய் கூட இருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டோன்னே அங்கேருந்து கூப்பிடுறாரு ஐயரு. அங்கேருந்து வராரு. விஜய் வந்தோடனே எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தது காவேரியை கூப்பிட்றாங்க. காவேரி வராங்க, வந்து மணமேடையில் உட்கார்றாங்க. எல்லாரையுமே அப்படியே பார்க்குறாங்க. சொல்கிற எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது கெட்டி மேளம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாலி எடுத்து விஜய் கையில் கொடுக்குறாங்க. அவரும் கட்டுறாரு. அப்படியே தலை குனிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கண்லேருந்து தண்ணியாக வருது. காவேரிக்கு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்படியே சாரதா எல்லாருமே அப்படியே கண் கலங்குறாங்க. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எழுந்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் போய்ட்டு பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயரு. அப்படியே பார்க்குறாங்க. தாத்தா காலில் போய் விழலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. காவேரி விஜய் 2 பேருமே விடுறாங்க. போதும் போதும் விடலாம் வேணாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க, இனிமேல் இருக்க வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக அமையும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதே மாதிரி போய்ட்டு சாரதா கால்லையும் விடுறாங்க. சாரதாவும் நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராதா எல்லா பெரியவங்க கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வராங்க. கங்கா பின்னாடியே வந்துட்டு காவேரி பார்த்து சொல்கிறாங்க. என்ன காவேரி, நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல, விஜய் சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கார், அப்படியே சைட் அடித்து அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா இப்போ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏய் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லடி, நீ கண்டிப்பாக விஜயை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ நான் தானே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா நீ சொன்னது என்னவோ கரெக்டு தான், நீ என்ன சொன்னியோ அதுதான்க்கா நடந்திருக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே நல்லா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து யமுனா வராங்க. அவங்களும் பேசுகிறாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் யமுனா என்ன அக்கா இப்போ தான் கிண்டல் பண்ணாங்க, நீயும் கிண்டல் பண்ணிகிட்ருக்க. ஆமாம் ஆமாம், இனிமேல் எங்கள் ஞாபகம்லாம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் உங்கள் வீட்டுக்காரு, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி அவ்வளோதான், என்னெல்லாம் அதில் போயிடும். நாங்களாம் எப்பயாவது ஒரு வாட்டி எப்படி இருக்கக்கா, நல்லா இருக்கேன் அவ்வளோதான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை யமுனா, கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் நல்லா தான் இருப்பேன், எப்பவும் போல் தான் நான் இருப்பேன், காவேரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே எல்லாரும் சேர்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஜோடி ஜோடியாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சரி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாச்சு, அடுத்தது குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு.
ஆமால்ல. எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க. ஒருத்தர மட்டும் காணோம். எங்க அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி கூட்டிட்டு வராங்க. எங்க தாங்க போனீங்க? அங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்குறாங்க. நீங்க மட்டும் தான் மிஸ்ஸிங். நான் எல்லா இடத்துலயும் தேடுறேன். எங்க தான் நீங்க போவீங்க? அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. ஒண்ணும் இல்ல இப்படி தான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, சரி நில்லுங்க. அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கவர் ஆகல. கரெக்ட்டா நில்லுங்க, கரெக்ட்டா நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! இவரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் போல இருக்கே. 2 நாள் ஆகும் போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எல்லாரும் சேர்ந்து கவர் ஆயிட்டீங்க. எல்லாரும் சிரிங்க. என்ன பாதி பேர் சிரிக்க மாட்றீங்க? இது மேரேஜ் தானே! ஹேப்பியான ஒரு மூமெண்ட். இந்த இடத்துல நல்லா சந்தோஷமா சிரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸ்டில்ஸ் எல்லாமே சூப்பரா அழகா எடுக்குறாங்க. ஓகே. நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எல்லாருமே விஜய், காவேரி எல்லாருமே அந்த ஸ்டில்ஸ பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஒண்ணா நிக்கிறாங்க. கைய எடுத்து கும்பிடுறாங்க. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே சுபம்ன்னு சொல்லி நாடகத்த